அது பூ மேல உள்ள வெறுப்பு இல்ல, எனக்கு என் மேலயே இருக்கிற வெறுப்பு. அப்புறம் ஒரு நாள் அந்த ஆண்டவன் என்ன நினைச்சான்னு தெரியல, என்ன பூ இல்லாம பார்க்க பாவமா இருந்திருக்கும் போல. அதனால என் தலைக்கு பூ வச்சு விட ஒருத்தர் அனுப்பி வச்சான். நானும் திரும்பவும் சந்தோஷமா பூ வச்சுக்க ஆரம்பிச்சேன். நான் சந்தோஷமா இருந்தாதான் ஆண்டவனுக்கு பிடிக்காதுல்ல. அதனால திரும்பவும் அந்த பூவை என்கிட்ட இருந்து பறிக்க பார்த்தான். இருந்தாலும் இறக்கப்பட்டு திரும்பவும் என்ன அந்த பூவோடயே இருக்க வச்சுட்டான். ஆனா அந்த பூவுக்கு என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல. எப்பவும் அந்த பூ உன் தலையில தான் இருக்கும். எனக்கும் அத பார்த்ததுக்கு அப்புறம் என் தலையில இருக்கிறத விட உன் தலையில இருக்கும் போதுதான் அந்த பூ ரொம்ப அழகா தெரிஞ்சது. நானும் அது அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்போ அந்த பூவை எடுத்து தலையில வைக்க வேற ஒரு தலை வர மாதிரி இருக்கவும் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அது உன் தலையில மட்டும் இருக்கட்டும்னு நினைச்சு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அந்த பூ நான் செஞ்ச தப்பையும் அந்த தப்புல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்காம என் தலையை விட்டு கீழே விழுந்துருச்சு. தமிழ், அம்மா நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியுது தமிழ். அந்த பூ உன்னோட தலையிலையும் உங்க அம்மா தலையிலும் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லு தமிழ். அப்படியே இன்னொரு தலைக்கு போனாலும் அங்க வாடி போய் தான் இருக்குமே தவிர வாசமா இருக்காதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பூ வைக்கிற தலையை வெட்டுறதும் ஒண்ணுதான், அந்த பூவை புடுங்கி குப்பையில போடுறதும் ஒண்ணுதான். தப்பு செஞ்சா மன்னிக்கிறதுல என்ன இருக்குன்னு கேளு தமிழ். வார்த்தைக்கு வார்த்தை உங்க அப்பா தான் தமிழ் மட்டும் போதும் போதும் சொல்லிட்டே இருந்தாரு. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தல, மன்னிப்பு தான் கேக்குறேன். பாரதி, செஞ்ச தப்ப தமிழை வச்சு சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என்னால எதையும் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஏதாவது கதை சொல்லி தமிழை கெடுக்காதீங்க. தமிழ் வா. பாரதி, பாரதி என்னாச்சு? என்னாச்சு பாரதி? இப்போ ஓகேவா? அப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா, அம்மாக்கு காலையில சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான் வாமிட் பண்ணிட்டேன். ரொம்ப வாமிட் வருதா? இல்லடா, இப்போ ஓகே தான். தமிழ், ஆண்டாளத்தை வீட்டுல போய் லெமன் வாங்கிட்டு வா. சரிப்பா. பாரதி, உங்களுக்கு சரின்னு பட்ட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சரின்னு பட்டா? இன்னைக்கு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். இதுல என் விருப்பம்னு எதுவும் இல்லை பாரதி. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன ஆதி, குத்தி காட்டுறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, நான் யதார்த்தத்தை சொன்னேன். எது யதார்த்தம்? அபார்ஷன் பண்றதா? அப்படி நீங்க நினைச்சுதானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க? அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ஹாஸ்பிட்டல் போய் கூட பண்ணாம திரும்பி வந்தேன். ஏங்க, அது போறதுக்கு முன்னாடி தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியா நீங்களும் உங்க பொண்ணு நடந்துக்கிட்டீங்க? இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும்னு ஒருத்தி ஆசாசையா புடவை கட்டி பூ வச்சு ரெடி ஆகி காத்துட்டு இருப்பா. உங்க பொண்ணு வந்து பொம்மைய தூக்கி எறிஞ்சு தம்பிய வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லுவா. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு உனக்கு இனிமே தம்பிய வரமாட்டான் தங்கச்சியும் வரமாட்டான்னு சொல்லுவீங்க.
ஆனா இன்னைக்கு நான் பண்ண நினைச்சது மட்டும் முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் அப்படிதானே? தமிழ் ஒண்ணும் உங்கள மாதிரி என்ன மாதிரி இல்லைங்க. அவ ஒரு குழந்தை. ஆனா நீங்க குழந்தை இல்லல்ல. சரி, நைட்டு தான் தமிழ் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காலையில வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தமிழ் மட்டும் போதும், வேற குழந்தைலாம் எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதுவும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப கூட அது அவர் வேண்டாம் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன மட்டும் குறை சொல்வாராம். பாரதி, இப்படி எல்லாம் பேசுறதால நீங்க செஞ்சது சரின்னு ஆயிடாது. இப்பவும் நான் செஞ்சது சரின்னு உங்ககிட்ட சொல்லல. நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி என் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டை போடாம நீங்க பண்ண அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அந்த பாவத்தை பண்ணணும்னு நினைச்சதே உங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தானே? திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிறத என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா உங்களை நான் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து